ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி ஏமாத்திட்டு ஓடிடுவாங்களோ, அது மாதிரிலாம் மக்கள் வந்து அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க பயப்படுறாங்க. பட் நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்ங்கிறது வந்து அரசாங்கத்தால அதாவது கம்ப்ளைண்ட் பூராமே அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டு அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குது, அத்தாரிட்டி இருக்காங்க, செபின்னு சொல்லிட்டு. ஸோ அரசாங்கத்துக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது இன்னைக்கு மிக மிக முக்கியம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம வெளிநாட்டு பணத்தை நம்பி முதலீடுகளுக்கு இருந்த பங்குச்சந்தையில் இன்னைக்கு வந்து பூராவுமே வந்து உள்நாட்டு பணம் தான் அதிகமாக வருது. இந்த 100 ரூபா 200 ரூபா போடுறது மாதம் இந்தியா முழுவதும் மக்கள் வந்து 25,000 கோடிக்கு மேலே போடுறாங்க. மாதம் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, 25,000 கோடி ரூபா உள்ள வந்து எல்லாரும் இந்த 100 200 500 1000 2000 இப்படி மாதம் மக்கள் சீட்டு சேர்க்குற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுகளில் சேர்க்குறாங்க. இதில் வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. அதாவது இன்வெஸ்டர் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வரும். அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், வேற எங்கேயும் இந்த பணங்கள்லாம் போகாது, செய்யாது. ஸோ யாரும் போய் கேஷாவெல்லாம் எடுக்க முடியாது. அவங்க பணம் போடுறதும் பேங்க் மூலம் தான் போடணும், அவங்களுக்கு திரும்ப வர்றதும் பேங்க் மூலம் தான் வரும். ஸோ அதனால் பல பாதுகாப்புகள் இருக்குது. மக்கள் வந்து யோசிக்காமல் போடலாம், தைரியமாக போடலாம். ஒன்லி திங் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது இது. உடனே போட்டு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தாங்கன்னா 5% குறையும், 10% குறையும், தங்க விலை ஏறுற மாதிரி. பட் ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே அவங்க முதலீடு பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்.